ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்மர் சீசன் வேறு வந்துடுச்சு. சம்மர் சீசன்னா என்னங்க, ஐஸு அந்த மாதிரி தான் ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஐஸ் ரெசிபி மாதிரியும் இருக்கும், ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரியும் இருக்குங்க. அப்படி என்ன நம்ம பண்ணியிருக்கோன்னா ஸ்னோ ஸ்வீட் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது சாப்பிடும்போது அப்படியே வாயிலே நாக்கிலே அப்படியே கரையுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். எப்படி செஞ்சுருக்கோம் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பேக்கெட் பால் எடுத்துருக்கேன், அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வைக்கலங்க, தனியாக தான் வச்சுருக்கோம். இதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு இனிப்பு ஆட் பண்ணுவோம். 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு நான் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், அது 1 ஸ்பூன் அளவுக்கு. அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரைலாம் நல்லா கரையணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியது தான். இப்போது ஆன் பண்ணி நம்ம கலந்து வச்ச பாலை இப்போ நம்ம வச்சுட்டோங்க. இப்போ நம்ம அதை நல்லா கலந்துக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் ஈவனாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இல்லைனா கீழே மட்டும் தங்கிடும். ஸோ நம்ம கரண்டி போட்டு கலரிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினீங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பால் நம்மளுக்கு ஒரு மாதிரி க்ரீமி இதுக்கு வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் வரக்கூடாது. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 சின்ன பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பவுலானால் நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ரீமி பண்ணோம் இல்லைங்க, அதை நம்ம சூடாகவே ஊற்றிடணும். 3 இதுலேயும் ஊற்றிடலாம். நம்ம சூடாக ஊற்றினா தான் அந்த நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். சூடாக தான் நீங்கள் கண்டிப்பாக ஊற்றணும். அப்போ தான் நல்லா வரும். ஏன் நம்ம நெய் தடவணுன்னா அப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக எடுக்க வரும். ஸோ 3 இதுலேயும் ஊற்றியாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இதை தட்டிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் தட்டிக்கணுங்க. 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 4 ஹவர்ஸ்க்கு. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வைங்க. 4 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். சூப்பராக ஸ்னோ ஸ்வீட் கிடைக்கும். 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது சைடில் இப்படி தள்ளி தள்ளி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு. நீங்கள் இது இப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம ஸ்னோ மாதிரி வரணும்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரை கோகனட் வாங்கியிருக்கேன். இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். நீங்கள் வீட்டிலே கூட இது ரெடி பண்ணிக்கலாம். தேங்காவை துருவிட்டு கடாயில் வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம எடுத்து தனியாக கொட்டிடுங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சோம்லங்க, அதை இது மேலே போட்டு அழகாக ஃபுல்லாக கோட்டிங் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்னோ மாதிரி கிடைக்கும். எல்லா இடத்துலையும் ஈவனாக போட்டுக்கோங்க. நல்லா கோட் பண்ணிட்டேங்க. இன்னும் இதுக்கு டெக்கரேஷனுக்கு நான் ஒரு செரி பழம் வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. பார்க்க சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்குல்லங்க. உங்களுக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருக்குல்ல. உடனே நீங்கள் வீட்டில் பால் இருந்துச்சுன்னா உடனே பண்ணி கொடுங்க. எல்லோரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.